இன்னைக்கு ஒரு பேரண்ட் ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என் பையன் நல்லா பேசிட்டு இருந்தான், இப்ப திக்கி திக்கி பேசுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்கு பேர் தாங்க ஸ்டாமரிங் இல்லை ஸ்டட்டரிங் சொல்லுவாங்க. திக்கி பேசுறது ஸ்பீச் டிஸ்ஃப்ளூயன்சி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைனால கோர்வையா பேச முடியாது. முதல் காரணம் வந்து டெவலப்மெண்டல் டிஸ்ஃப்ளூயன்சின்னு சொல்லுவாங்க. இது நார்மலா அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து இந்த சேஞ்சஸ் வர்றது நார்மல் தான். அதுக்கப்புறம் என்ன குறைச்சுன்னா சில ஆர்டிசம் இருக்கிற குழந்தைய, ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைய இந்த மாதிரி பேசுவாங்க. மூணாவது வந்து குடும்பத்துல யாருக்காச்சும் திக்குவாய் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அந்த மாதிரி பேசுவாங்க. டெவலப்மெண்டல் டிஸ்ஃப்ளூயன்சி வந்து நார்மலா அந்த 2 to 5 வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி வரும். திக்கி பேசுறதுனால அந்த குழந்தைங்க வந்து பப்ளிக்ல பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ எப்போ இந்த குழந்தைகளை வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும். ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை திக்கி திக்கி பேசிட்டே இருக்கானா டாக்டர்கிட்ட கூட்டு வரணும். இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸா அப்படின்னா மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, தெரப்பி. தெரப்பினா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட ரிலாக்ஸ்டா ஸ்லோவா பேச சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், பேசுறதுக்கான சில டெக்னிக்ஸ், பிரீதிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என் பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் வீட்டில் என்னென்ன பண்ணலாம்? முதல்ல அந்த குழந்தைகிட்ட பேஷண்டா இருங்க, அந்த குழந்தை சொல்றத கவனிங்க, வீடை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான அட்மாஸ்பியரா வச்சுக்கோங்க. மூணாவது வந்து அந்த குழந்தை பேச ட்ரை பண்ணும்போது பொறுமையா வெயிட் பண்ணி அந்த குழந்தை அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பாராட்டுங்க. குழந்தைய சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ், ஸ்கூல்ல இந்த குழந்தையோட ப்ராப்ளம் பத்தி சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம்.